ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்சூரன்ஸில் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்னால் இன்சூரன்ஸுடைய கோட்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் இப்போ போன இதில் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இப்போ சப்ரோகேஷன்ஸ் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்ரோகேஷன்ஸ் அப்படின்னா அந்த உரிமை, அதாவது பருனருக்கும் இதுக்கும் உள்ள உரிமை. அதாவது இப்போ ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறவருக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பவர் இன்சூரன்ஸ் வாங்குபவர் அந்த இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகையை பெற்ற பின் அதற்கான அந்த எந்த பொருளுக்காக எந்த இதுக்காக அவர் இன்சூரன்ஸ் வாங்கினாரோ அதை இன்சூரன்ஸ் கொடுப்பவர்கிட்ட கொடுத்துடணும். ஓகேயா, கொடுத்துட்டு தான் அவர் அந்த இழப்பீடை பெற்றவருக்கு அதை அவர் சப்மிட் பண்ணிடணும். அந்த உரிமை அவருக்கு போயிடும். ஓகேயா, அதான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, Mr. B gets his motor car is insured. Some of its parts got damaged at a road accident. He gets the insurance claim and gets the damaged parts replaced with new ones. In this case, the damaged parts will be taken by the insurance company. The insurance has no right over the damaged parts since they had already got compensations for the damaged parts. அதாவது ஒரு நிறுவனம் அதாவது பிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய கார் இருக்கு இல்லையா, தன்னுடைய காரை இன்சூரன்ஸ் செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் போகையில் அந்த காரில் ட்ராவல் பண்ணையில் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஓகேயா, ஆக்சிடெண்ட் ஆனதில் அதில் சில பார்ட்ஸ் என்ன ஆகிடுதுன்னா சேதமடைஞ்சிருது. சேதமடைஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறாரு, காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுனால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாரு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணையில் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துட்டு உடனே அந்த டேமேஜஸ்க்குரிய இழப்பீடை கொடுக்கிறது. ஓகேயா, இழப்பீடை கொடுக்கும்போது அதாவது அந்த நியூ பார்ட்ஸ்லாம் வாங்கி மாட்டிக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குமோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்படி கொடுக்கையில் இந்த இன்சூரன்ஸு கார் ஓனர் என்ன செய்யணும்னா, அந்த அமௌண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த டேமேஜ் ஆன பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் சப்மிட் பண்ணி விடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதில் என்னென்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆச்சோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒரு டேமேஜ் ஆன பார்ட்ஸை அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் நஷ்டஈடு பெற்றதுனால அந்த பார்ட்ஸை அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஓகே, அதுதான் அந்த மாதிரி தான் சொல்லப்படாது. அதாவது அந்த பாகங்களை அவர் காப்பீடு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட அழித்து விட வேண்டும். அவர் அன்றி தான் அதை என்ன செஞ்சுக்கக்கூடாது, அதை திருப்பி அதை விற்று அதில் ஆதாயம்லாம் அவர் அடையக்கூடாது. ஓகே, அதுதான் சப்ரோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ் இருக்கு இல்லையா, லாஸை மட்டுப்படுத்துதல். ஓகே, அதான் மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னு. இன் தி கேஸ் ஆஃப் miscap, the insured must take off all possible steps to reduce or mitigate the loss or damage to the subject matter of insurance. This principle ensures that the insured does not become negligent about the safety of the subject's matters after taking the insurance policy. Insured is expected to act in a manner as if the subject matter has been insured. If appropriate steps are not taken to save the property, then the insured may not get the full compensations from the insurer. அதாவது இந்த லாஸை மட்டுப்படுத்துதல். ஓகே, அதான் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் கொடுக்குற இன்சூரன்ஸ் கம்பெனி அது என்னதுன்னா, அந்த இன்சூரன்ஸ் செய்த அந்த எதுக்காக இன்சூரன்ஸ், ஒரு காரு எதுக்காக இன்சூரன்ஸ் செய்கிறாங்களோ அந்த இன்சூரன்ஸில் அந்த இன்சூரன்ஸ் பொருளில் ஆக்சிடெண்ட் ஏற்படுது இல்லையா. அப்படி ஆக்சிடெண்ட் ஏற்படும் பொழுது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஏற்படுற அந்த இழப்பை குறைக்கும் இல்லையா, அல்லது என்ன செய்யும், அந்த இழப்பை மட்டுப்படுத்தும். அது மாதிரி தான் அதனுடைய அனைத்து முயற்சி, அது மட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் அதனுடைய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். ஓகே, மேற்கொள்ள வேண்டும் எது, இன்சூரன்ஸ் கம்பெனி. மேலும் இந்த இன்சூரன்ஸ் பெறார் இல்லையா அந்த கிளைண்ட்டு, அவர் என்னென்னா அந்த ப்ராடக்ட் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்த பின் அதனுடைய பாதுகாப்பில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இஷ்டத்துக்கெலாம் ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணக்கூடாது. அது அந்த மாதிரிலாம் இயற்கையாக அது ஏற்படணும். செயற்கையாக இருந்துச்சுன்னா கிளைம் பண்ண முடியாது. ஓகே, அதனால் அது இயற்கையாக இருக்கணும். அது செயற்கையாக அது எதுவுமே செய்யக்கூடாது. ஓகேயா, அதான் அப்போ அந்த பொருளை அவர் கவனமாக கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதை இந்த பிரின்சிபல்ஸோடைய இது. ஓகேயா, அதுதான் என்னென்னு சொல்லப்படுகிறது, இந்த மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத போது, அதாவது அவர் வந்து அந்த பொருளுக்கான பாதுகாப்புக்கு தேவையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலை அப்படின்னா, அப்போ விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்திற்கு இது இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்யாது, இன்சூரன்ஸ் கம்பெனியிடமிருந்து அவர் இழப்பீடு பெற முடியாது. அதுதான் சொல்லப்படுறது. அதனால் வந்து இந்த மிட்டிகேஷன் அப்படின்னா அந்த இழப்பை மட்டுப்படுத்துதல். ஓகேயா, அதுதான். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when a factory is insured against fire and theft by insured must take all possible precautions and steps to prevent those ஃப்ரம் த ரிஸ்க். அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபயரோ தெஃப்டோ ஆகாதவர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் இது பண்ணியிருக்காரு, அதாவது இன்சூரன்ஸு கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில் அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரியை பொறுத்தவரை அவருக்கு அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே அவர் எடுத்திருக்கணும். அது எடுத்து நம்ம ஃபயர் ஆனால் மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அவர் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அது அந்த கம்பெனி ஃபயர் ஆச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியாது, இன்சூரன்ஸ் கம்பெனி இழப்பீடு தராது. ஓகேயா, அப்போ கிளைம் பண்ண முடியாது. அதை தான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, அந்த இழப்பை மட்டுப்படுத்தணும். மேக்சிமம் இழப்பீடு வராதவாறு பார்த்துக்கணும் அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறவர். ஓகேயா, அப்படி அவரை மீறி முடியாத பட்சத்தில் ஒரு லாஸ் ஏற்பட்டால் மட்டும்தான் அது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். ஓகேயா, த இன்சூரன்ஸ் கவர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஆல் கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு as follows. அதாவது வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பல வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படும், பல வகைப்படும். ஓகே, அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, இடர், அந்த இடருங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அதனால் அந்த இடரை வைத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் அஷூரன்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது வந்து என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஆயில் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஆயில் காப்பீடுன்னு சொல்லலாம், ஆயில் காப்பீட்டு உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டு நான் லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ். அதாவது நான் லைஃப் இன்சூரன்ஸ்னால் இந்த ஆயில் இது லைஃப் மனுஷில் ஆயில் இருக்கு இல்லையா, அது சாராத இன்சூரன்ஸ், அல்லது வந்து பப்ளிக்கு மக்கள் பொதுமக்கள் இருக்கு இல்லையா, அதில் பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அதான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு பார்த்திங்கன்னா இட் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு ஃபயர் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ், அடுத்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், மிஸ்லனியஸ் இன்சூரன்ஸ் தான். அதாவது வந்து உடல் இதுக்காண்டு, அப்புறம் மற்ற இது, அப்புறம் வந்து என்னது ஃபயர் இன்சூரன்ஸ் தீ காப்பீடு, அப்புறம் மெரைன் இன்சூரன்ஸ் கடல் காப்பீடு, இந்த மிஸ்செலினியஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னா இதர இன்சூரன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேயா, லைஃப் இன்சூரன்ஸ் மே பி டிஃபைன்ட் as the contract in which the insurance company called insurer undertakes to insure the life of a person called assured to exchange of a sum of money called premium, which may be paid in one lump sum or monthly, quarterly, half-yearly or yearly, and promises to pay a certain sum of money either on the death of the assured or on expiry of the certain period. இன்சூரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இந்த ஆயில் காப்பீடு அப்படிங்கிறத லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேயா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இன்சூரன்ஸ் பெறுபவர், அதாவது இன்சூரன்ஸ் பண்ணுறார் இல்லையா, அவர் செலுத்துகிற அந்த மந்த்லியோ இல்லை காலாண்டு, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ப்ரீமியமாக கட்டுவார். அதான் ஒரு ப்ரீமியமாக ஒரு அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வருவார். அந்த கட்டிக்கொண்டே வரும்பொழுது அவரது ஆயுளை காப்பீடு செய்யும் அது வந்து அந்த மாதிரி அவருடைய ஆயுளை காப்பீடு செய்யக்கூடிய ஒரு ஆவணமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த இன்சூரன்ஸ் பண்ணார் இல்லையா, அவருக்கு ஆயுள் முடியும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால முடிவிலோ ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை அளிப்பதாக அவருக்கு என்ன செய்யும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உறுதி அளிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் 30 வருஷம் எடுத்திருக்காரு இன்சூரன்ஸு, அவர் 25 வயசில் அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு 30 வருஷம் கட்டுறதுக்கு. இப்போ 25லேருந்து அவருக்கு 30 வருஷம் ஆனால் எவ்வளவு, 55 வயசு. அப்போ 55 வயசில் அவர் இன்சூரன்ஸ் இது முடிஞ்சிடும், ப்ரீமியம் முடிஞ்சவுடனே அவர் கட்டின அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு அமௌண்ட் அவருக்கு வரும். ஓகேயா, அதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அந்த அவர் எவ்வளோ தொகை கட்டியிருக்காரோ அது. இல்லை
அவருடைய இயரை போடாமல் அவருடைய வயசுக்கு எனக்கு 60 வயசு ஆகையில் இதை கிளைம் பண்ண அப்படியே அந்த இயர் வயசு கொடுக்கப்படும். அவருடைய 60 வயசில் எனக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் அதான் அந்த எத்தனை வருஷத்துக்கு போடுறாரோ அந்த வருஷம் முடிவடையில் அவருக்கு அந்த அவர் கட்டின அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இதாயிரும், கிளைம் ஆயிரும். ஓகேயா, அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மேலும் இந்த லைஃப் இன்சூரன்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த ஃபேமிலி அட்டு ப்ரீமெச்சூர் டெத் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, அந்த லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரை இந்த இன்சூரன்ஸ் பண்ணினவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சப்போஸ் ஏதாவது அவருடைய அந்த இன்சூரன்ஸ் பண்ணவர் அவர் இழப்பில் அக்குடும்பத்தினருக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்து பாதுகாப்பு வழங்குதல். ஓகேயா, சப்போஸ் அந்த இன்சூரன்ஸ் பண்ணவருக்கு ஏதாவது ஒரு இது ஆகி அவருக்கு இழப்பீடு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவரால் அந்த குடும்பத்திற்கு அவருடைய அந்த இல்லாத இழப்பை ஈடு செய்யக்கூடியதாக அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேயா, எக்கனாமிக்கலாக உள்ள இழப்பை அது ஈடு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இட் கிவ்ஸ் அடிக்குவேட் அமௌண்ட் அட் an old ஏஜ் when ஏர்னிங் கெப்பாசிட்டிஸ் ஆர் reduced. இன்சூரன்ஸ் பண்ணுவர் உயிரோடு இருந்து அவருக்கு அந்த முதுமையை அடைந்து விட்டார் என்றால் வைத்துங்க, அவர் இந்த இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட் ஒரு 30 இயர்ஸ் பண்ணியிருந்திருப்பார். அவர் 30 இயர்ஸ் அடுத்தும் அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த முதுமை காலத்தில் அவருக்கு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய அவருடைய அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்யும். அந்த வயசில் அவரால் வருவாய் ஈட்ட முடியாது இல்லையா, அந்த ஈட்ட முடியாத இழப்பை அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, life insurance is not only a protection but is a sort of investment because a certain sum is returnable to the assured at the time of death or at the expiry of a certain period. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் என்பது ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த இன்சூரன்ஸு இருக்கார்லையே, பெறுபவர் இருக்கார்லையே, அவர் அவர் மரணத்திற்கு பிறகோ அல்லது அவர் குறிப்பிட்ட காலம் முடியலையோ ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் திருப்பி வழங்குகிறது இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேயா, அப்போ இழப்பு ஏற்பட்டார், அவர் குடும்பத்திற்கு எக்கனாமிக்கலாக அது சேஃப்டியாக இருக்கும். சப்போஸ் அவர் அந்த பர்டிகுலர் காலம் முடிவடைந்த பின்பு அந்த அமௌண்ட்டை வாங்குறப்போ அவருக்கு அது ஒரு எக்கனாமிக்கலாக அவருடைய இது பெரிய இதாக இருக்கும். ஓகே, அது இன்சூரன்ஸ் கம்பெனி திருப்பி வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ.